மின்மினியும் அதிசய மீனும். மின்மினி ஒருநாள் அப்பாவுடன் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த பெரிய ஏரிக்குப் போனாள். படகில் அமர்ந்து வலை வீசி அவர்கள் சின்ன சின்ன மீன்களை பிடிக்க முயன்று கொண்டிருந்தார்கள். அப்போ ஒரு விலையுயர்ந்த கோல்ட் மீன் வலைக்குள் சிக்கியது. அந்த மீன் திடீரென பேச ஆரம்பிச்சது. புலீஸ், என்ன விடுங்க, தயவு செய்து. மின்மினியும் அவளது அப்பாவும் கண்களை கோர்த்துக்கிட்டாங்க. ஆச்சரியமா பார்த்தாங்க. நீங்க பேசுறீங்க? மின்மினி வியப்போடு கேட்டாள். ஆமாம், மீன் சிரிச்சது. நான் ஒரு சாதாரண மீன் இல்லை. இதோ இந்த மோதிரத்தை எடுத்துக்கோங்க. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அந்த மோதிரம் வைரமாய் பளபளத்தது. அதைக் கண்டதும் மின்மினியின் அப்பா மெதுவாகச் சொன்னார், இது ஏதோ விசித்திரமா இருக்கு. மீன் மேலும் சொன்னது, இந்த மோதிரத்தை நாட்டு ராஜாட்டுக்கு கொடுத்தா அவர் உங்களுக்கு பொக்கிஷம் தருவார். நம்ப மாட்டீங்களா? மின்மினி தயங்கினாள். எப்படி நம்புறது இதை அவள் கேட்டாள். அந்த மோதிரத்துக்குள் ஒரு ரகசியம் இருக்கு. ராணியின் கண்ணீர் அதில் பட்டா. அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அப்பாவுக்கு இன்னும் சந்தேகம். அவங்க நம்பலைனா? நம்பாம இருக்கவே முடியாது. மீன் சிரித்தது. இந்த மோதிரத்தை பார்த்ததும், நீ யாரு உண்மையில பேசுற? மின்னுற சாதாரணமாக. அதற்குள் மீன் தண்ணீருக்குள் பாய்ந்தது. எல்லாம் மாயமானது போல உணர்ந்தாள் மின்மினி. அவள் மோதிரத்தை கைகளில் வைத்தபடியே, அப்பா, இந்த மீன் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வர்ற மாதிரி இருக்கு. நாம ராஜாவை கண்டிப்பா பார்க்கணும் என்றாள். அந்த இரவு தூக்கம் அவளுக்கு வரவே இல்லை. மீனின் குரலும் வைர மோதிரத்தின் பளபளப்பும் மனசுக்குள்ள ஒலித்துக் கொண்டே இருந்தது. அடுத்த நாள் மின்மினி அப்பாவோடு சேர்ந்து அரண்மனைக்கு பயணம் ஆரம்பிச்சாள். பாதையெல்லாம் மரம், குளம், பறவைகள், ஒவ்வொன்றும் புதிதாய் தெரிந்தது. அரண்மனைக்கு வந்ததும் காவலரிடம் விஷயம் சொன்னார்கள். அவர் அவர்களைக் கொண்டு ராஜாட்டை சந்திக்க அனுப்பினார். மின்மினி கை நீட்டி மோதிரத்தை காட்டினாள். அந்த கணமே ராணி, இது என் மோதிரம். இது எங்கே கிடைத்தது? அவள் அதிர்ச்சியில் கேட்டாள். மின்மினி மெதுவாக எல்லாவற்றையும் சொன்னாள். மீனும் வலைமும் ரகசியமும். ராணி காணாமல் போன மகனை நினைத்து அழுதாள். அவளுக்கு கண்ணீர் வந்தது. அந்த கண்ணீரில் மோதிரம் நனைந்தது. மோதிரம் மெதுவாக அது ஒரு இளவரசனாக உருவெடுத்தது. ராஜா, ராணி இருவரும் பரவசமாக நின்றார்கள். ராணி தன் மகனை கட்டிப்பிடித்து அழுந்தாள். நானும் என் தோழனோடு ஏரிக்குப் போனேன். அங்கே ஒரு கிழவி, ஒரு மந்திரக் குச்சி. அந்த குச்சியால் அடிச்சதும் நான் மோதிரமாக மாறினேன். அப்போ அந்த சபையில் ஒரு குரல் கேட்டது, நண்பா, நான் தான் அந்த மீன். நம்ம இருவரையும் அந்த கிழவி மாயம் செய்தாள். மின்மினி ஆச்சரியமாய் சிரித்தாள். ஓஹோ, அதானா? அந்த மீன் நீதானா? அந்த கதையை கேட்டு ராஜா, ராணி இருவரும் மின்மினிக்கும் அவள் அப்பாவுக்கும் மிகுந்த சன்மானம் வழங்கினார்கள். அந்த நாள் மாலையில் மின்மினியும் அவள் அப்பாவும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு திரும்பினர். கனவும் மர்மமும் கலந்து ஒரு புதுமையான நாள் மின்மினிக்கா.